காராச்சேவ்ல குருமாவா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு காராச்சேவ் 1 கப் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியும் சாப் பண்ணிக்கோங்க. 2, 3 சில்லி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதுவும் 3 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு மசாலா தனியா கொஞ்சம் தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3 மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தாளிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த பிரியாணி பொருட்கள், அதாவது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதை போட்டு வதக்கிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் சாஃப்டன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு எவ்வளவோ தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 to 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வர ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், அந்த சோம்பு, முந்திரி அந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொதி விட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் போது நம்ம அந்த காராச்சேவை அதில் போட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இறக்கணுன்னா சூடான காராச்சேவ் குழம்பு ரெடி. இந்த காராச்சேவ் குருமாவை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம்.